ஐயோ கையே! வந்துட்டியா? இன்னும் பெரிய கப்பித்தானோட சைன் மட்டும்தான் இருக்கு. கடவுளே, அது மட்டும்தான் வேணும். என்னமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல பானுக்காவும் கல்யாணியும் சொல்லிதான் தெரியும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அடக்கடவுளே, இன்னைக்குதான் என் பர்த்டேவா? எப்ப உங்க பிறந்த நாள் கூட தெரியாம யாசம் காலத் இவ்ளோ நாளா இருந்தீங்களா? தமிழ் மாசம் 1221 செவ்வாய் அசலா ஜமுவா. உனக்கு ஒன்னும் புரியல? 2001 ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை என் பர்த்டே. அதாவது இன்னைக்கு. கரெக்ட் தானம்மா? இத நீ காது கொடுத்து கேட்டியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. இது எதுக்கு சாப்பிடவா? இல்லப்பா, அது எரியல. தூக்கி போட்டா தொலைஞ்சிராதா? தூக்கி போட்டு தொலைக்கிறதுக்கு இல்லப்பா, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு. என்னது? கல்யாணி சொன்னாலே நீங்க கத்திய தூக்கி வீசுறதுல எக்ஸ்பர்ட்னு. கல்யாணி சொன்னாலா நான் எக்ஸ்பர்ட்னு? ஆமா, அப்படிதான் சொன்னேன். கத்தி எறிது, ஒட்டகரிசி, ஆள் மாறாட்டம் எல்லாத்துலயும் சார் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அடக்கடவுளே, உங்களுக்கு ஓட்டம் ஓட ஆமா, ஒரு கல்லு எடுத்து எரிஞ்சா என்ன ஓட்டம் ஓடும் தெரியுமா? இல்ல, நான் எதுக்காக வரணும்? அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க கத்தி வீசுறத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு முன்னாடியே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? ஆஹா, ஜாசிம் உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் சொல்ல மாட்டாரு. என்னது? கத்தி வீச. கத்தியா? இங்க பாருங்க, உங்க திறமையை பார்க்க எல்லாரும் காத்துக்கிட்டாங்க. என்ன கொன்னுடாத. வேலாயுதம் அங்க பாருங்க, வேலாயுதம் பாத்தீங்களா? வேலாயுதம் நம்மளோட வேலாயுதம். வேலாயுதத்தை எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க கத்தி வீசதா? நீங்க இந்த கத்தி எடுத்து அவரை சுத்தி சுத்தி வேக வேகமா வீசணும். எல்லாரும் அத பார்க்கணும். நீ இந்த கத்திய கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறியா? அது அது வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் நிறைய முறை பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல. டச் விட்டு போயிருக்கும். நம்ம கரெக்டா ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் போட்டியை வச்சுப்போம். தெரியாத விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க பாய். பேசாம ரியா, அடிச்சன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஷேக் தம்பிக்கு கத்தி வீச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒரு 6th சென்ஸ்லயே தெரியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா. இன்னும் லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிங்க. கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, வீசலாம், ஜெயிக்கலாம். ஆனா நான் வீச மாட்டேன். ஏன்னா அரபிகளுக்கு கத்தி எறிகிறது விளையாட்டு விஷயம் இல்ல. அது எங்களோட உயிர் மூச்சு மாதிரி, சொந்த மனைவி மாதிரி, இல்ல வாழ்க்கை மாதிரி. கத்தி வீசும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அதோட அவன் வாழ்க்கையில விலை மதிப்பு அதிகமா இருக்கிறத அன்னையோட அவன் இழந்துருவான். எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன வச்சு விளையாடாதீங்க. இங்க கட்ட வேண்டியது வேலாயுதத்துல. அப்படின்னா அரபிக்ஸோட விதிமுறையை யாருமே மாத்த வேண்டாம். அதுவும் சரிதான். உன்னோட விலை மதிப்பே இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. சீக்கிரமா அவுத்து விடுங்க. என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னுடைய அம்மா. ஆனா எந்த அரபியும் அம்மாவுக்கு எதிராக கத்திய தூக்க மாட்டான். கல்யாணியை இங்க கட்டி வச்சுட்டு நான் கத்தி வீசுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அப்பா, ஐயோ மாப்ள, அது வேண்டாம். கண்டிப்பா. தன்னோட மனைவி எதிரில இருந்தா எந்த அரபிக்கும் கை நடுங்காது. உச்சி முடி கூட அசையாம நிக்கும். மிஸ் ஆச்சுன்னா கத்தி குத்துறது அவ மனைவியோட நெஞ்சில. அதனால கல்யாணி நீ வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வீசணும்ல, இல்ல நான் நிக்க மாட்டேன். நடக்கணும்ல. கல்யாணி, ஜாசின் சொன்னது புரியுது இல்ல? அவங்களோட விதிமுறை அப்படிதானா? அத நம்ம கேட்டுதான். ஐயோ மாமா, நீங்க அத சொல்லுங்க. ஐயோ வேண்டாம், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. வேண்டாம் அப்பா, நான் சொல்லுங்க பா. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டாம், நான் போறேன்.
ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் அம்மாடி, இந்த தாத்தாவோட ஒரு சின்ன பரிசு. செயின் எல்லாம் வேண்டாம், செயின் எல்லாம் வேண்டாம். தாத்தா தரத வேண்டாம்னு இல்ல, சொல்லக்கூடாது. இல்ல, அது- வேற என்ன வேணும்? ஐயோ, என்ன வேண்டாம். வேணாலும் கேளுங்க தம்பி. எதுவா இருந்தாலும் எனக்கு எனக்கு பணம் கொடுங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாயா? மாப்பிள்ளை கேட்ட ரூபாய் பாத்தீங்களா? ஷேக் 100 ரூபாய் போதும்னா 100 ரூபாய் இல்ல, இல்ல, போதும். இல்ல, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். எந்த கையால அந்த கிஃப்ட வாங்கியிருக்கேன்னு நான் பத்திரமா வச்சுக்க ஒரு செக்கா கொடுங்க போதும். செக் புக் எடுத்து கடவுளே. என்கிட்ட இருக்கு. நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு எதுக்கு இந்த 100 ரூபாய்? அதானே இதோட மதிப்பு என்னன்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாதுமா. இந்த பெரிய மனுஷங்கிட்ட இருந்து கிடைச்ச இந்த 100 ரூபாய்க்கு என்னை விட என் வாழ்க்கையை விட பெரிய மதிப்பு இருக்கு. இதை என் பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் தாத்தா. சரிப்பா. ஐயோ, நீ இந்த மாதிரி எல்லாம் கத்த கூடாது. கொஞ்சம் வழி வழி விடுமா, வழி விடு. பெரியப்பா ஐயோ என்னப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் இப்படி மசூதிக்கு முன்னாடி நிக்கிறீங்க, என்ன விஷயம்? இல்ல ஷேக் தொழுக போயிருக்காருல, அப்படியா? அதுக்காக சரி. வெயிட்டிங். சரி, இப்ப வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு. ம், ம். என்ன இன்னும் ஆளை காணோம்? ம்? ஆமா யாரு சூர்த்தி? இல்ல இல்ல, வேற தானே. அவ்வளவு கிண்டல பாரு. ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரம் போ. எங்க போனா? ஐயோ, ஆட்டோ நில்லு. டேய் விட மாட்டேன்டா உன. நிறுத்துறா. டேய் வண்டி நிறுத்துறா. ஏய் 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 வண்டி நிறுத்துறா. ஆவா டா வரண்டா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்களே, யாருக்கு அது? மண்புழு மாதிரி ஓட்டாம வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டி தொலை. ஆ? அக்கா உனக்கு வாய்ஸ் வாய்ஸ் இல்ல, ஆயுசே போயிடும். கொஞ்சம் சீக்கிரம் போ. ஐயோ போடா. டேய் இன்னைக்கு நான் உன்னை மாட்டி விடல. முதல்ல அரபி, இப்ப பரிதாவா? இந்த துரோகிய இந்த லோக யாருன்னு காட்டுறேன்டா. உன் அரபி பரிதாவ பிச்சு எரியல. என் பேர் லோகநாத் இல்லடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் உன்னை புடிச்சு கண்டம் துண்டமா வெட்டி உப்பு கண்டம் போட்டு ஊற வைக்கல. ஐயோ, என் சைக்கிள்.
ஓகே சார் முஸ்தபா சார் எல்லா சிக்னேச்சரும் நந்தாவுக்கு கிடைச்சிருச்சு. ஆர் யூ ஷூர்? எஸ் சார், நம்ம டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயுமே கையெழுத்து போட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரியே ஷார்ஜா காலனில இருந்து தப்பிச்சிருவோம். அப்படியா? நாங்க தப்பிக்க அந்த பஜார் கேட் வெளியே நீங்க ஒரு காரை ரெடி பண்ணுங்க சார். போதும். ஷூர், பட் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். We should be full at last. எஸ் சார், பட் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுங்க. Okay, we will meet Okay, at sir. night. நந்தா சீக்கிரமா வா. தம்பி நந்தா உனக்கு என்னாச்சு? ஜாசப் எங்கப்பா இருக்க? நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ஜென்மத்துல நான் உங்களை மறக்க மாட்டேன். பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க நான் திரும்ப வருவேன். கல்யாணி, ஜாசிம்ங்கிற பேர்ல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். சாரி. உதவி பண்ணதுக்கும் கஷ்டப்படுத்தினதுக்கும். குட் பை. கொச்சொன்னி, அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவான். மெர்சி பெட்டிஷன் இதுல இருக்கு சார். எல்லாத்துலயும் அவங்க சிக்னேச்சர் பண்ணியாச்சுல ஆமா சார். நம்ம கூடிய சீக்கிரம் இத ஷார்ஜா கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. என்கிட்ட விட்டுருங்க, நீங்க அதை பத்தி தேங்க்யூ கவலைப்படாதீங்க. சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பேப்பர்ஸ் எங்க? இது எம்டியா இருக்கு.